இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன். அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் மணிவிழா கண்ட 70 வயது பூர்த்தி அடைந்த ஆன்மீக ஈடுபாடுள்ள 100 தம்பதிகளுக்கு சிறப்பு செய்ய அரசு உத்தரவு அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது 20 இணை ஆணையர் மண்டலங்களில் தலா 100 தம்பதிகள் வீதம் 2000 தம்பதிகளுக்கு இந்த மாதிரி சிறப்பு செய்ய போறாங்களாம். என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2500 ரூபாய் மதிப்பில் புடவை, வேட்டி, சட்டை, மாலை, பூ, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, வாழைப்பழம் உட்பட்ட 11 பொருட்கள் வழங்கப்பட உள்ளன அப்படின்னு செய்தி போட்டிருக்கிறாங்க. திமுக அரசு தலைமையில் இந்து அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு இப்படி சிறப்பு செஞ்சு என்ன பிரயோஜனம்? இதற்கு ஒரு 4 7 குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், இல்ல அவங்கள படிக்க வைக்கலாம், இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது அரசாங்க தரப்புல இருந்து உதவிகள் செய்யலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் செய்யலாமே. இப்படி 2000 தம்பதிகளை கூப்பிட்டு சிறப்பு செய்ய வேண்டிய தேவை என்ன? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். என் கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? உங்க கருத்துக்களை பதிவு